ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாரணத் தொகையாக ரூ. 2000 வந்து வழங்க சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னால் யாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட்டுமான பணியில் இருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ், லாரி டிரைவர், ஒட்டுமொத்த டிரைவர்ஸு, இந்த மாதிரி தினக்கூலி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலில் வந்து லிஸ்ட்டில் வருவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூ. 2000 வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ரூ. 1000 வந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லி வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சில பேர் வாங்கிட்டாங்க. இப்போ அந்த கொரோனான் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மே 3ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால இன்னொரு ரூ. 1000 வந்து தர சொல்லி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்கு. இது வந்து எப்படிலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், அதாவது ஆன்லைனில் தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க, அது வெப்சைட் லிங்க். அதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் அந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து 5,47,000 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 நிவாரணம் வந்து தர சொல்லி அமைச்சர் நிலோபார் கபீர் தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிவாரணத் தொகையாக வந்து ரூ. 1000 வந்து ஏற்கனவே வந்து வாங்கிட்டாங்க. அடிஷ்னலாக இன்னொரு ரூ. 1000 வந்து தர சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ரூ. 1000 வந்து எப்படி வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கோங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. கட்டுமான தொழிலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 2000 தர சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு விவரங்களை வந்து அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா தி இந்து நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்தாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொழிலாளர்கள் நல வாரிய உறுப்பினர்களுக்கு கூடுதல் ஆணையர் அறிவுறுத்தல். தொழிலாளர் நலவாரிய சென்னை மண்டல கூடுதல் ஆணையர் வெளியிடப்பட்டுள்ள இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் லிங்க். இதிலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கிற கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போதைக்குன்னு. மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது வருவாய்த்துறையினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டீட்டெயில்ஸு அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து போட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ அரிசி, பருப்பு, ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கடையிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்போன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து போய் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எப்போ வந்து இந்த மாதிரி அரிசி பருப்புலாம் தரீங்கன்னு கேட்டால் அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு என்றைக்கு போகணுமோ அன்றைக்கி போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும். ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் தரமாட்டாங்க, பேங்க்கில் தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மு. இது வந்து கூகுள் ஃபார்ம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், சோசியல் சொசைட்டி ஸ்கீம் அதான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்யூர்டு, அதாவது அந்த ஸ்டார் போட்டிருக்க சிம்பிள் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அந்த கார்டில் கொடுத்துருப்பாங்க அட்டை, ரோஸ் கலரில் ஒரு அட்டை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ரோஸ் கலர் கார்டு கொடுத்துருப்பாங்க முன்னாடி. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் புக்கு, அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரினிவல் டேட் வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் ஆர் நோங்கிறத கொடுத்துக்கோங்க, எஸ்ஸுங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க.
டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருவள்ளூர், பொன்னேரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், வேலூர், ராணிப்பேட் இந்த மாதிரி உள்ள ஊர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாணியம்பாடி, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பண்ண வேண்டாம். மற்ற அதர் லிங்க்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதர் ஸ்டேட்டில் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து எதாங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்னைங்கிறது கொடுத்துட்டு உங்களுடைய பேங்க் நேம், அதாவது நீங்கள் வந்து என்ன அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களோ, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கனரா பேங்க்னா இந்த இடத்துல கனரா பேங்க் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பிரான்ச்சு, கனரா பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து எந்த பிரான்ச்லேருந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டிநகரில் வந்து இருக்குன்னா அந்த இடத்துல வந்து டிநகர் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து மிர்க் கோடு, அதாவது MICR கோடு வந்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ்லேயே இருக்கும், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து IFSC கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஆதார் நம்பர் 12 டிஜிட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து கீழே வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ண முடியும். சென்ட் பண்ணி 1 or 2 வீக்குக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து அமுச்சு விட்ருவாங்க. அடுத்து வந்து இந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய ஏரியாவில் உள்ள அந்த ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கிற முடியும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனி டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.